கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். திருச்சபையின் போதகருக்கும் சபையாராகிய உங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக இந்த நேரத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையானது உம்முடைய ஜனங்களுடைய உள்ளத்திலே கிரியை செய்வதாக. பேசுகிற அடியேனை கர்த்தர் மறைத்து ஆண்டவரே உம்முடைய ஜனங்களோடு கூட கர்த்தர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாம் வாழ்கின்றதான இந்த நாட்களிலே நாம் திரும்பி பார்ப்போமானால் அல்லது சுற்றி பார்ப்போமானால் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அநேகர் தேவ பக்தி அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பக்தியற்ற ஜனம் என்று சொல்லும் பொழுது தேவனை அறியாதவர்களும் அல்லது தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி தேவன் இல்லாததை போல வாழ்கிற ஜனங்கள் நம்மை சுற்றி அதிகமாக இருக்கின்றார்கள். நம்முடைய வேலையிடத்தில் தேவனை அறியாத ஜனங்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். நம்முடைய பள்ளிக்கூடத்தில் தேவனை அறியாத ஜனங்கள் நம்மளை சுற்றி இருக்கிறார்கள். இப்படியாக நாம் போகும் அநேக இடங்களிலே தேவனை அறியாத அல்லது பக்தியற்ற ஜனங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நம்மை சுற்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஜனங்கள் நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தேவ பிள்ளைகளாகிய நாம் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னவென்றால், நான் தேவனோடு நடக்கின்றேனா அல்லது தேவன் இல்லாமல் நடக்கின்றேனா? Am I walking with my God or am I walking without God? நாம் ஒருவேளை அனுபவம் உள்ள கிறிஸ்தவர்களாக, the seasoned Christians என்று சொல்கிறார், அனுபவம் உள்ள கிறிஸ்தவர்களாக நாம் வந்திருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, காலப்போக்கில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமயம் நாம் விசுவாசித்த கடவுள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகலாம், அல்லது அவரை நாம் ஓரம் கட்டியிருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் அவர் காணாமல் போயிருக்கலாம். அப்படியாக இந்த நாளிலே, இந்த வேளையில், இந்த கேள்வியோடு கூட நோவாவின் வாழ்க்கையை கொண்டு 3 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனோடு நான் இன்றைக்கு நடக்கிறேனா, தேவன் இல்லாமல் நான் நடக்கின்றேனா? Am I walking with God or without God? பிரியமானவர்களே, முதலாவதாக தேவ பக்தி அற்றவர்கள் தேவன் இல்லாமல் நடக்கிறார்கள். The ungodly walk without God. இதுதான் நோவாவினுடைய காலத்திலே நம்ம பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு நோவாவின் காலம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது ஏறத்தாழ 1500 வருடங்கள், 1500 years between the creation of Adam and Eve until the days of Noah. இந்த 1500 ஆண்டு காலங்களிலே என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், மனுஷர் பூமியின் மேல் பெருக்க துவக்கி என்று வாசிக்கிறோம். When man began to multiply on the face of the earth. ஜனங்கள் பெருக துவக்கினார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு ரேபிட் மல்டிப்ளிகேஷன், அதிகமாக அல்லது தீவிரமான ஒரு பெருக்கம் உண்டானதை இங்கே நம்ம பார்க்கிறோம்.
பிரியமானவர்களே, இந்த தீவிரமான பெருக்கம் அல்லது ஜனத்தொகை அதிகமாக பெருகி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், இந்த வேளையில் இன்னொரு காரியமும் பெருகி கொண்டிருந்தது. அது என்னவென்றால், மனிதனுடைய அக்கிரமம் பெருக ஆரம்பித்தது. எவ்வளவாய் ஜனங்கள் பெருக ஆரம்பித்தார்களோ அவர்களோடு சேர்ந்து மனிதனுடைய அக்கிரமமும் பெருகினது என்று 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று நாம் பார்க்கிறோம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. பிரியமானவர்களே, இந்த பெருக்கத்திற்கு காரணம் என்ன? இந்த அக்கிரமம் பெருக்கத்தின் காரணம் என்ன என்று நாம் வாசிக்கும் பொழுது வேதம் நமக்கு பதில் சொல்லுகிறது. அந்த 2ஆம் வசனத்தில், தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இங்கே தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்களுக்கென்று அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். பெண்களை தெரிந்து கொண்டார்கள் என்றால் திருமணம் செய்து கொண்டார்கள் என்று பொருள். இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஒரு பக்தியுள்ள சந்ததிக்கும் ஒரு பக்தியற்ற சந்ததிக்கும் தேவன் அனுமதிக்காத ஒரு உறவு ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம், அல்லது சங்கமம் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். The forbidden union, தேவன் அனுமதிக்காத சங்கமம் இங்கே ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் என்ன ஆகிறது? மனிதனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. அதற்கு முன்னதாக நாம் பார்க்கிறோம் 4ஆம் வசனத்தில், அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். ஜயன்ஸ் என்று சொல்கிறார், ராட்சதர் என்று சொல்லப்படுகிறது. எது எப்படியோ இது தேவனுக்கு அருவருப்பான ஒரு ஒரு சந்ததி உருவாகினது என்பதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது நடப்பது சரியா? ஆதியாகமத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது ஆதாம் ஏவாள் கிட்ட ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்னவென்றால், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்கு வேதம் பதில் அளிக்கிறது. மல்கியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எடுத்தவர்கள் யாராவது வாசிங்களேன். மல்கியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? கவனிங்க, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. போதும் சார், பெரும்படிதானே. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. இந்த தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்று தேவனை, தங்களை சிருஷ்டித்த தேவனை அவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும், தேவனோடு உறவாட வேண்டும், தேவனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும், தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருந்தது. அந்த கட்டளையை தேவன் கொடுக்கும் பொழுது, நீங்கள் பக்தியுள்ள தேவ பக்தியுள்ள சந்ததியாய் நீங்கள் பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். ஆனால் பிரியமானவர்களே, இந்த 1500 ஆண்டு காலத்திலே என்ன நடந்தது? இங்கே சத்துருவான பிசாசானவன் என்ன செய்தான்? அவனுடைய திட்டமெல்லாம், அவனுடைய ஏக்கமெல்லாம், பிசாசானவனுடைய விருப்பமெல்லாம் என்னவென்றால், இந்த உலக இரட்சகர், அதாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், ஆதாம் ஏவாள் பாவத்திலே விழுந்த பிறகு
உலகத்திற்கு இரட்சகர் இயேசு வருவார் என்று அங்கே வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட அந்த உலக இரட்சகர் இந்த உலகத்திற்கு வராதபடிக்கு எந்த ஒரு சந்ததியிலும் பக்தியுள்ள சந்ததியிலிருந்து உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து விடுவிப்பவர் மேசியா அவர் வராதபடிக்கு தடுப்பதற்காக பிசாசானவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தந்திரம், ஒரு நுட்பமான ஒரு தந்திரம், சட்டில் டிவைஸ். அந்த தந்திரத்தை எப்படி இந்த கலப்பு திருமணம், இந்த தேவன் அனுமதிக்காத திருமணத்தை கொண்டு ஒரு பக்தியற்ற சந்ததியை அவன் உருவாக்கி இந்த உலக இரட்சகர் வரக்கூடாது, வர வைக்கக்கூடாது என்று அவன் திட்டம் இட்டு ஒரு அக்கிரமம் நிறைந்த தேவனோடு நடக்காத ஒரு பக்தியற்ற சந்ததியை இங்கே உருவானதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிசாசானவன் தன்னுடைய திட்டத்தில் ஜெயம் கொண்டானா என்று நம்ம கேள்வி கேட்போமானால் நிச்சயமாக தன்னுடைய திட்டத்தில் அவன் ஜெயம் கொண்டான். எப்படி? அந்த 5ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 5:6 வாசிங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினது. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது என்று பார்க்கிறோம். அதோடு கூட 11-12 வாசிங்க. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது. பூமி கெட்டது இல்லைங்க, இந்த பெருகின ஜனங்கள் சீர்கெட்டதாயிருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கின்றது என்பதை பார்க்கிறோம். 12ஆம் வசனம். அது சீர்கெட்டதாயிருந்தது, மாம்சமான யாவரும் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது கடவுள் இல்லாத சந்ததியை நாம் பார்க்கிறோம். கடவுளோடு நடக்காத சந்ததியை இங்கே உருவாகினதை நம்ம பார்க்கிறோம். 1500 வருடங்களில் தேவனுக்கு அருவருப்பான சந்ததி, தேவனை பிரியப்படுத்தாத சந்ததி, தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற சந்ததி உருவானதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பிசாசானவன் என்ன செய்கிறான்? இந்த உலக இரட்சகர் மேசியா வராதபடிக்கு இந்த ஜனங்களுடைய சிந்தையிலும் அவர்களுடைய இருதயத்திலும் அவர்களுடைய கிரியைகளிலும் சாத்தானுடைய சீர்கேட்டை, த satanic corruption, அதை மனிதனுக்குள்ளாக திணித்து ஒரு பக்தியற்ற சந்ததியை உருவாக்கினான். பிரியமானவர்களே, ஆகையினால கடவுள் பார்க்கிறார். அவர் இந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர் மனஸ்தாபப்படுகிறார். அவர் எடுத்த முடிவு என்ன? இந்த ஜனங்களை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்பது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போமானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 24ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்கிறார். வாசிங்க. மத்தேயு 24:38. ஓகே, இங்கே என்ன பார்க்கிறோம் என்றால், நோவாவின் காலத்திலே எப்படியாக நடந்ததோ அதே போல தான் இன்றைக்கும் நடக்கிறது. புசிப்பும் குடிப்பும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தையை குறிப்பாக நாம் பார்க்கிறோம்.
தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அப்படின்னு பார்க்கிறோம். அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு என்ன அர்த்தம் என்றால், ஆங்கிலத்தில் agreeable to senses, அதாவது நம்முடைய புலன்களுக்கு ஏற்புடையதாய் இருக்கிறது, நம்முடைய புலன்களுக்கு அது ஒத்து போகிறதாக அல்லது திருப்திப்படுத்துகிற, நம்முடைய சென்சஸை ஃபுல்ஃபில் பண்ணுகிற காரியங்கள் அப்படி என்று பார்க்கிறோம். இந்த சந்ததி தேவனுடைய விருப்பம் இந்த சந்ததிக்கு என்ன? அவர்கள் ஜீவனை விரும்பி ஜீவனுக்கு ஏதுவான வாழ்க்கையை வாழ்ந்து தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆனால் இந்த சந்ததியானது மரணத்திற்கு இட்டு செல்லும் வழியை தெரிவு செய்து ஒரு பக்தியற்ற வாழ்க்கையை அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். அதே முறையை தான், த சேம் மெத்தடாலஜி, அதே முறையை தான் இன்றைக்கு பிசாசானவன் பயன்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அவன் என்ன செய்கிறான்? இன்றைக்கு உலக கவர்ச்சிகளை நமக்கு முன்பதாக கொண்டு வருகிறான். அவன் நமக்கு முன்பதாக உலக கவர்ச்சியை மட்டும் அல்ல கொண்டு வருவது மாத்திரமல்ல, மாறாக நம்முடைய எண்ணங்களிலும் நம்முடைய இருதயங்களிலும் நம்முடைய கிரியைகளிலும் அவன் என்ன செய்கிறான்? இந்த உலக கவர்ச்சிகளை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக திணித்து கொண்டிருக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமாக புகுத்தி கொண்டிருக்கிறான். நாம் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது தேவனை நாம் பார்க்காதபடிக்கு, தேவனை குறித்து யோசிக்காதபடிக்கு, தேவனோடு நாம் நடக்காதபடிக்கு, இந்த உலகத்தை பார்க்கவும், இந்த உலகத்தின் அழகை பார்க்கவும், இந்த உலகத்தின் அழகை நாம் ரசிக்கவும் அவன் என்ன செய்கிறான்? அவன் கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அதில் உள்ள ஆசைகளும் அதில் உள்ள இச்சைகளையும் அத்தனையும் நமக்குள்ளாக இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் புகுத்தி கொண்டிருக்கிறான். இதை நாம் அதிகமாக உணர்வது அல்ல. இதுதான் பிசாசினுடைய தந்திர செயல் என்பதை பார்க்கிறோம். த சட்டில் வேஸ், நுட்பமான வழி என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆகையினால தான் பாருங்க பிரியமானவர்களே, ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே நாம் தேவனை அறிவதற்கு முன்னதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, தேவனை அறிந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை அங்கே நம்ம பார்க்கலாம். குறிப்பாக தேவனை அறிவதற்கு முன்பதாக அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை அழகாய் எடுத்து காட்டுகிற ஒரு பகுதி. ரோமர் 1ஆம் அதிகாரம் வசனம் 28 வாசிங்களேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் பிரியமானவர்களே, இந்த வசனம் வாசிக்கும் பொழுது நான் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அந்த ஒவ்வொரு கிரியைகள் அங்கே காணப்படுகிற கிரியைகள், நீங்கள் அதை சற்று சிந்தித்து பார்க்க நான் கேட்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு அது எப்படியாக காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். வாசிங்க.
பிரியமானவர்களே, இது தேவன் அறியாத ஜனங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான செயல்கள், குணாதிசயங்கள், பழக்க வழக்கங்கள். ஆனால் ஏன் இதை நான் உங்களை ரொம்ப அதிகமாய் சிந்திக்க சொன்னேன் என்றால், இன்றைக்கு இத்தனையும், சற்று முன் வாசிக்கப்பட்ட இத்தனையும், சற்று முன் நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்த இத்தனையும் நீங்கள் நன்றாக கவனிப்பீர்களானால், இது இப்போ எங்கே காணப்படுகிறது? உலகத்திலும் காணப்படுகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் அத்தனையும் காணப்படுகிறது. கிறிஸ்தவ குடும்பத்திலே இதை பார்க்கின்றோம். இன்றைக்கு திருச்சபையிலும் இதை நாம் பார்க்கிறோம். இங்கே காணப்படுகிற அத்தனை பொல்லாத கிரியைகள் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, நம்மை சுற்றி இருக்கிற தேவனை அறியாத ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? பிசாசானவன் ஆதியிலே எப்படி இந்த உலக இரட்சகர் வரக்கூடாது என்பதற்காக ஒரு பக்தியற்ற சந்ததியை உருவாக்க அவன் நுட்பமான ஒரு திட்டத்தை மேற்கொண்டானோ, அதே போலதான் இன்றைக்கு அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் 1 யோவான் 2:16 சொல்வது போல, உலகத்தின் இச்சைகளை, மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமையை நமக்கு முன்பதாக வைத்து அதனுடைய அழகை நமக்கு முன்பாக நிறுத்தி, இன்றைக்கு அந்த இச்சைகளினுடைய வசனிப்புக்கு நாம் ஆளாகி இன்றைக்கு தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வாழும்படி செய்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? தேவனோடு நடக்கின்ற ஒரு சந்ததியை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள் ஒரு பக்தியுள்ள சந்ததியாக, தேவனோடு நடக்கின்ற ஒரு சந்ததியாக நம்முடைய சந்ததி காணப்படுகிறதா? அந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டிய அவசியம் இன்றைக்கு இருக்கிறது. ஏனென்றால் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஒரு பக்தியற்ற, தேவனோடு நடக்காத ஜனங்கள், சந்ததி நம்மை சுற்றி இருக்கும் பொழுது, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையானது மெய்யாகவே தேவனோடு நடக்கின்ற ஒரு கிறிஸ்தவ குடும்பமாய் நாம் காணப்படவே தேவன் விரும்புகின்றார். அப்போ பிரியமானவர்களே, பக்தியற்ற அல்லது தேவனோடு நடக்காத சந்ததி இருக்கின்ற அந்த நாட்களிலே ஒரு பக்தியுள்ள வாழ்க்கை வாழ தேவனோடு நடப்பது சாத்தியமா? அடுத்த கேள்வி. இரண்டாவதாக, தேவ பக்தியுள்ள நோவா தேவனோடு நடந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக, the godly Noah walked with God. முதலாவதாக நாம் பார்த்தோம், தேவ பக்தியற்றவர்கள் தேவன் இல்லாமல் நடந்தார்கள் அல்லது நடக்கிறார்கள். the ungodly walk without God. அந்த தேவ பக்தியற்ற ஜனங்களின் மத்தியில் ஒரு மனுஷனை நாம் பார்க்கிறோம், ஒரு பக்தியுள்ள மனுஷனாக, தேவ பக்தியுள்ள மனுஷனாக. the godly Noah walked with God. தேவ பக்தியுள்ள நோவா தேவனோடே நடந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் நாம் வரும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், நோவாவை குறித்து இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனம் வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. வாசிங்க 9. நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்பதை நம்ம பார்க்கணும். நோவாவுக்கு
கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று நாம் வாசிக்கிறோம். கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லும் பொழுது என்னவென்றால், தேவன் ஒரு முடிவெடுக்கின்றார், ஜனங்களை அழிக்க வேண்டும். ஆனால் நோவாவுக்கோ தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அவன் அழிக்கப்படாதபடிக்கு நோவாவின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் இந்த உலகத்திற்கு வரும்படிக்கு அங்கே தேவனுடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள், பக்தியற்ற ஜனங்கள், தேவனோடு சஞ்சரிக்காத ஜனங்கள், தேவனோடு நடக்காத ஜனங்கள், தேவனோடு ஐக்கியமில்லாத ஜனங்கள், தன்னை சுற்றி அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கும் பொழுது நோவா மாத்திரமே தேவனுக்கு நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன் நோவா என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எப்படிங்க இப்படிப்பட்ட ஒரு பக்தியற்ற சந்ததியில் எப்படி நோவா தேவனோடு சஞ்சரிக்க முடிந்தது? எப்படி நோவா நீதிமானாக வாழ முடிந்தது? எப்படி நோவா தேவனுக்கு முன்பதாக உத்தமனாக இருக்க முடிந்தது? இன்றைக்கு அநேக வேளையில் நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். ஐயோ, என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியலையே, நான் இப்படியாக வசீகரப்படுத்தப்படுகிறேனே என்று நம்ம கேள்வி கேட்கின்றோம். பிரியமானவர்களே, தேவனோடு சஞ்சரிப்பதும் நீதிமானாக உத்தமனாக இருப்பது சாத்தியமில்லாத காரியம் அல்ல. அது நோவா நமக்கு முன்பதாக ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அப்போது நோவாவால் எப்படியாக முடிந்தது? எப்படி நீதிமானாக உத்தமனாக தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்க முடிந்தது? அதுக்கு பதில் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். பிரியமானவர்களே, இந்த ஒரே ஒரு வசனத்தில் நோவா எப்படியாக நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்பதை நமக்கு பதில் கொடுக்கிறது. 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். முதலாவது, அவனுடைய விசுவாசத்தை நம்ம பார்க்கிறோம். நோவா தேவனை விசுவாசித்தான் என்பதை பார்க்கிறோம். நோவா தேவனை விசுவாசித்தான். அதுதான் அந்த வசனத்தில் சொல்கிறது. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று, எப்படி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தானோ அதே போல நோவா தேவனை விசுவாசித்தான். அந்த இறுதி பகுதியிலே நம்ம வாசிக்கிறோம், விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நோவா தேவன் மேல் விசுவாசம் வைத்தான். அந்த விசுவாசத்தினுடைய பலன் என்ன என்பதை நம்ம பார்க்கிறோம். கீழ்ப்படிதலை தன்னுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். நோவா தேவனை விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தினுடைய பலன் என்ன அல்லது மறு உத்தரவு என்ன? கீழ்ப்படிதலை பார்க்கின்றோம். நோவாவை குறித்து, நோவாவுடைய கீழ்ப்படிதலை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, அந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 22 நமக்கு இப்படியாக சொல்கிறது. வாசிங்க. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். தேவன் இந்த பேழையை கட்டும் பொழுது என்ன அளவு
நீ எப்படி கட்ட வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுக்கும் போதெல்லாம் அந்த கட்டளையை கேட்டு அதன்படியே அவன் செய்து முடித்தான் என்று நாம் வாசிக்கின்றோம். 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அதை தான் மீண்டுமாக சொல்கிறது. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான் என்று வாசிக்கிறோம். அப்போ இங்கே நோவா கர்த்தருடைய வார்த்தைக்கு தேவனை விசுவாசித்தது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தான். பிரியமானவர்களே, தேவனை விசுவாசிக்கிறவன் எவனும், மெய்யாகவே கர்த்தரை விசுவாசிக்கிறவன் எவனும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாய் காணப்படுவான். அது மாத்திரமல்ல, அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இன்னொரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பக்தியுள்ளவனாகி என்று பார்க்கிறோம். என்ன பக்தியுள்ளவனாகி? அந்த ஃபியர், அதாவது தேவனுடைய எச்சரிப்பு. இந்த உலகத்தை நான் அழிக்கப் போகிறேன், இதுதான் என்னுடைய தீர்ப்பு. அந்த தீர்ப்புக்கு அவன் பயந்து அவன் என்ன செய்கிறான்? பிரியமானவர்களே, 120 வருடம் ஜனங்களை எச்சரித்தான். நீங்கள் மனம் திரும்புங்க, நீங்கள் மனம் திரும்பணும், தேவன் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறார் என்ற அந்த எச்சரிப்புக்கு அவன் பயந்து அவன் நடந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போது தன்னுடைய வாழ்க்கையிலே, நோவாவுடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருந்தது. இந்த விசுவாசத்தினுடைய மறு உத்தரவு என்ன? அவன் கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிதலோடு கூட அவன் பக்தி உள்ளவனாக இருந்தான். அதாவது கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனாய் காணப்பட்டான். ஆகையினால தான் அவன் நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் அவன் காணப்பட்டான். அப்போ பிரியமானவர்களே, இந்த பொல்லாத ஜனங்களின் மத்தியிலே நோவா தனக்கு முன்பதாக எந்த ஒரு நற்சாட்சியும் இல்லை. தன்னை சுற்றி பார்க்கும் பொழுது, ஓ இப்படிதான் பக்தியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், இப்படிதான் தேவனோடு நடக்க வேண்டும் என்ற எந்த ஒரு சாட்சியும் இல்லாத அந்த காலகட்டத்தில் நோவா அவன் தேவனை விசுவாசித்தான், அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான், அவன் தேவனுக்கு பயந்து நடந்ததினால நாம் என்ன பார்க்கிறோம்? அவன் நற்சாட்சி பெற்றவனாக காணப்பட்டான். நோவா ஜீவனுக்கு இட்டு செல்லுகிற வாழ்க்கையை அவன் தெரிவு செய்தான். தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களைப் போல மரணத்திற்கு இட்டு செல்லும் வழியை அவன் தெரிந்து கொள்ளாமல் ஜீவனுக்கு இட்டு செல்லும் வாழ்க்கையை அவன் தெரிந்து கொண்டான். தேவனோடு நடக்க முடிந்தது, சாத்தியம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே, தேவனோடு நாம் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனோடு நாம் நடக்கணும், ஒவ்வொரு நாளும் தேவனோடே நாம் நடக்கணும், தேவனோடு கூட நாம் நன்கு உறவு கொண்டு இருக்க வேண்டும், தேவனோடே நாம் சஞ்சரிக்கிறவர்களாக. எப்படி மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல இருக்கின்றதோ, அதே போல இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை வாஞ்சிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையின் மேல் வாஞ்சையுள்ளவர்களாக, அவரோடு பேசுகிற அந்த வாஞ்சை நமக்குள்ளாய் அதிகமாக காணப்பட வேண்டும். அதுதான் இன்றைக்கு தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட சந்ததியை, அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை தேவன் விரும்புகின்றார். இன்றைக்கு உலக அழகு, உலக கவர்ச்சி நமக்கு முன்னதாக இருந்தாலும், இன்றைக்கு நம்மை ரட்சித்த தேவன் நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதல்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பலியான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாஞ்சிக்கிற அந்த வாழ்க்கையை தான் இன்றைக்கு தேவன் விரும்புகின்றார். இன்றைக்கு
நம்முடைய வாழ்க்கையை சற்றே நாம் வந்து சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, பக்தியற்ற சந்ததியின் மத்தியிலே நோவா தேவனோடு நடந்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனோடு நடக்கிறோமா? அதுதான் மூன்றாவது கேள்வியாக இறுதியாக நம்ம வந்து பார்க்கிறோம். நான் தேவனோடு நடக்கிறேனா அல்லது தேவன் இல்லாமல் நடக்கிறேனா? Do I walk with God or without God? பிரியமானவர்களே, நான் சொன்னது போல நம்மை சுற்றி அக்கிரமங்கள், தீமை, பொல்லாங்கு இவைகளெல்லாம் இன்றைக்கு நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் இரண்டு விதமாக நடக்க முடியும். ஒன்று, இந்த உலகத்தின் வழக்கத்திற்கு சேர்ந்து நம்ம வந்து வாழலாம். we go with the world's flow. இந்த உலகத்தினுடைய வழக்குக்கு ஒத்துப்போய் நாம் வந்து வாழலாம். அல்லது இந்த உலகத்தின் வழக்குக்கு விரோதமாக நாம் வந்து நடக்க முடியும். இன்றைக்கு தேவன் விரும்புவது எந்த வழி? இந்த against the flow, not with the flow, against the flow. வழக்கத்திற்கு மாறான வாழ்க்கையை நாம் வாழவே தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். அந்த கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து, பிரியமானவர்களே, நம்மை நாம் ரட்சித்து கொள்ள முடியாத நேரத்தில் அவருடைய கிருபை நம்மை கண்டது. அவருடைய கிருபை நம்மை கண்டதினால தான் இன்றைக்கு அந்த இலவசமான ரட்சிப்பை நாம் வந்து பெற்று பாவ மன்னிப்பை, கர்த்தருடைய பாவ மன்னிப்பை நாம் வந்து பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவன் நமக்கு உண்டு என்று நாம் வந்து விசுவாசிக்கிறோம். இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை பெற்ற நாம் நம்முடைய தேவன் அவர் நமக்குள் வாசம் செய்கிறார். God indwells us. தேவன் நமக்குள் வாசம் செய்கிறார். நமக்குள் வாசம் செய்கிற தேவன் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு அழகாக எழுதி வைத்திருக்கின்றார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும் 17ஆம் வசனமும். 2 கொரிந்தியர் 6:14. சரியா? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? ஓகே. ரெண்டு கொரிந்தியர் 6:14. ரைட். ஓகே. பிரியமானவர்களே, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக என்று வசனம் நமக்கு வந்து சொல்கிறது. 17ஆம் வசனத்தில், ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், நீங்கள் பிரியமானவர்களே பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற ஜனங்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகையினாலே இந்த உலக அசுத்தத்திற்கும் இந்த உலக வழக்கத்திற்கும் உங்களை ஒப்புக்கொடாமல் அதை விட்டு விலகி
நீங்கள் பிரிந்து வாருங்கள் என்று வசனம் நமக்கு சொல்கிறது. இந்த உலகத்தினுடைய வழக்கத்திற்கு ஏற்றவண்ணமாய் நாம் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பு பரிசுத்தமான அழைப்பு. அப்படியாக இன்றைக்கு அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ, அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ இன்றைக்கு வேத வசனத்தை நாம் சார்ந்திருக்க வேண்டும். வேத வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது. ஆவி ஆத்துமா சரீரத்தை முற்றிலுமாக நம்மை சுத்திகரித்து நம்மை தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகின்றதாக இருக்கிறது. தேவனோடு நடக்க இந்த சத்திய வேதம் நம்மை வழிவகுக்கிறது. சத்திய வேதம் நம்மை புடமிடுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:23 நாம் வாசிக்கிறோம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அன்பின் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் விரும்புகின்ற வாழ்க்கையை நாம் வாழுகிறோமா என்று நாம் கேட்கும் பொழுது, தேவனோடு நான் நடக்கிறேனா என்ற கேள்வியில் ஆரம்பமாகிறது. அல்லது தேவன் இல்லாமல் நான் நடக்கிறேனா? இன்றைக்கி தேவனோடு நடக்கிற வாழ்க்கை, நான் தேவனோடு ஐக்கியம் கொண்டிருக்கிற வாழ்க்கை. தேவனோடு ஐக்கியம் கொண்டிருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? இன்றைக்கி தேவனுடைய வசனத்தை கொண்டு என்னை சுத்தப்படுத்துகிற வாழ்க்கையை நான் விரும்புகின்றவனாய் வாழ விரும்புகின்றவனாக நான் காணப்படும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில், பரபரப்பான இந்த வாழ்க்கையில், இன்றைக்கி வேதத்தை வாசித்து தியானித்து, ஆண்டவரே என்னை சுத்தமாக்குங்கள் என்று எத்தனை பேர் நாம் காணப்படுகிறோம். லார்ட் கிளென்ஸ் மீ, என்னை சுத்தமாக்குங்கள். ஆண்டவரே நான் சுத்தமாகணும், நான் புடமிடப்படணும். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆண்டவரே நான் அதிலிருந்து விடுதலை பெறணும். ஆண்டவரே ஆண்டவரே அதிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு நான் தேவனோடு உறவாடுகிறேன். பரிசுத்தமுள்ள தேவனோடு பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளுகிற அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கக்கூடியவர்களாய் நாம் காணப்படணும். பிரியமானவர்களே, இன்றைக்கு பிசாசானவன் தேவனுடைய திட்டத்தை எப்படியெல்லாம் கவிழ்க்க முடியுமோ, நிர்மூலமாக்க முடியுமோ, அவன் தன்னுடைய நுட்பமான திட்டத்தை கொண்டு அவன் துரிதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஒரு பக்தியற்ற குடும்பம், ஒரு பக்தியற்ற சந்ததி உருவாக அவன் எல்லா முயற்சிகளும் எடுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் இன்றைக்கு பிசாசானவனுடைய திட்டத்திற்கு நாம் விலக்கி நின்று, ஆண்டவரே உமக்கு முன்பதாக நான் பரிசுத்தம் உள்ளவனாக உம்மோடு கூட நான் நடக்கின்றவனாய் நான் காணப்படணும். ஆண்டவரே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையை நான் வாழணும். ஆண்டவரே கிறிஸ்துவை காண்பிக்கின்ற வாழ்க்கையை நான் வாழணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று நாம் கேட்கின்ற தெய்வ பிள்ளைகளாக காணப்படணும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், பிரியமானவர்கள், ஒரு வருத்தமான காரியம் என்னவென்றால், இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று வெளிப்படுத்தி கொள்ள இன்றைக்கு தயங்குகிறார்கள், வெட்கப்படுகிறார்கள். அதுதான் உண்மை இன்றைக்கு. ஆனால் கிறிஸ்துவை வெளிப்படுத்த, நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்த அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த இந்த உலகத்தில் பலவீனமானவைகளையும் பைத்தியமானவைகளையும் அவர் தெரிந்து கொண்டார் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கு தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறார். தேவன் தம்முடைய
பெரிதான கிருபையினாலே உங்களை ரட்சித்து இன்றைக்கு அந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உலகத்திற்கு காண்பிக்க, உங்களை சுற்றி இருக்கிற தேவ பக்தி அற்றவர்களுக்கு முன்பதாக கிறிஸ்துவை காண்பிக்க, உலக இரட்சகரை காண்பிக்கவே அவர் உங்களை அழைத்திருக்கிறார். எப்படி நோவா தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றாரோ, அதே போல நீங்களும் தேவனுடைய பார்வையில் கிருபை பெற்றிருக்கிறீர்கள். கிருபை பெற்ற நீங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தாமல் இருக்கலாமா? இன்றைக்கு உலகம் நம்மை பார்க்கும் பொழுது இவன் தன்னுடைய தேவனோடே நடக்கின்றான் என்று சொல்லக்கூடுமோ? நம்மை சுற்றி இருக்கிற பக்தியற்ற ஜனங்கள் நம்மளை பார்க்கும் பொழுது, ஐயோ இந்த சகோதரன் இந்த சகோதரி தன்னுடைய தேவனோடு இயேசுவோடு அவன் நடக்கின்றான், அவனுடைய வாழ்க்கையிலே இயேசு காண்பிக்கப்படுகிறது, வெளிப்படுகிறார் என்று சொல்லக்கூடுமோ? தேவனோடு நடக்கின்றீர்களா? தேவன் இல்லாமல் நடக்கின்றீர்களா? ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை சுற்றி பக்தியற்ற